வணக்கம். E20 petrol is good for India, but it is good for whom? பப்ளிக்கா, கவர்மெண்ட்க்கா? இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? கவர்மெண்ட் ஏன் பண்ணுது? என்ன சொல்லுது? என்ன சொல்லல? பப்ளிக் என்ன செய்யணும்? ஸோ இத பத்தி கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணுவோம். நீங்க பெட்ரோல் பம்ப் போனாலே உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் கிடைக்க போகுது E20. E20னா பெட்ரோல் 80% மிக்ஸ்ட் வித் பிளெண்டட் வித் எத்தனால். நம்ம அடல்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நம்ம பிளெண்டிங் சொல்கிறோம். ஸோ பியூர் பெட்ரோல் இஸ் பிளெண்டட் வித் எத்தனால். இதுக்கு கவர்மெண்ட் ரெண்டு பெரிய ரீசன் சொல்லுது. என்னென்னா ஒன்று ஆயில் செக்யூரிட்டி. ஏன்னா மேக்ஸிமம் ஆயில் வெளிநாட்டில் தானே வருது. ரெண்டாவது ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ஃபார்மர்ஸ் இருக்காங்களே, சுகர் கேன் ஃபார்மர்ஸ், அவங்களுக்கு சரியான ரேட்டு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சேல் சுகர், வெல்லம். ஸோ இத்தனால் வந்தனால நவ் சுகர் கேன் ஃபார்மர்ஸ் வில் see better revenue. ஸோ 2 ரீசன்ஸ். ஒன் ஆயில் செக்யூரிட்டினால நம்மளுக்கு நிறையா காசு வெளியே போகுது, அது காப்பாற்றலாம். ரெண்டாவது சுகர் கேன் ஃபார்மர்ஸ்க்கு they will get better revenue. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா 2030 தான் டார்கெட் டேட்டு. அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க, 5 வருஷம் முன்னாடியே முடிச்சிட்டாங்க. ஸோ வை கவர்மெண்ட் இஸ் இன் சச் அ ஹரி? அன்லைக் பிரேசில்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷம் கழிச்சு தான் ஸ்டேஜ் ஃபேஸில் தே கேவ் எனஃப் டைம் ஃபார் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. நார்மலாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கவர்மெண்ட்டு கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுச்சு. இது கொஞ்சம் இடிக்குதுல்ல. ஜஸ்ட் ஒரு கோயின்சிடன்ஸ் தான் பாருங்கள். 2029 ஜென்ரல் எலெக்ஷன் இருக்குது. ஸோ ஜென்ரல் எலெக்ஷன் இருக்குன்னா இப்போலேருந்தே பிளெண்டிங் பண்ணனால, இப்போலேருந்தே E20 சேல் பண்ணனால கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெவன்யூ கிடைக்கும். அதே நேரத்தில் சுகர் கேன் ஃபார்மர்ஸ்க்கு நிறைய காசு கிடைக்கும். ஸோ தே வில் ஆல்சோ ஃபேவர் த கவர்மெண்ட். ஸோ தட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அவங்களோட மெஷினரி E20 கம்பேட்டிபிளாக மாற்றுறதுக்கு தே கேவ் எனஃப் டைம். பட் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ கவர்மெண்ட் கிட்ட கேட்கும்போது வெதர் இட் இஸ் ஹேவிங் சம் எஃபெக்ட் ஆன் த வெஹிக்கிள். E20 யூஸ் பண்ணனால E20 நான் கம்பேட்டிபிள் வெஹிக்கிளில் ஏதோ ப்ராப்ளம் வருமா? அதுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஜென்ரிக் ரீசன் ஒன்று யூ ஹாவ் மார்ஜினல் ட்ராப் இன் மைலேஜ். ஸோ இந்த மார்ஜினல் ட்ராப் இன் மைலேஜ் BS2, BS4, BS6 இவ்வளோ வண்டி வேறு வேறு இன்ஜினில் இருக்குது. இந்த வண்டி யூஸ் பண்ணாங்க, இத்தனை நாள் யூஸ் பண்ணாங்க, இந்த டேட்டாவும் கிளியரிட்டி இல்லை. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, மெயின்டெனன்ஸ் லாங் டேர்மில் அவ்வளோ பெருசாக எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் இருக்குது? அது ஏன் கிளாரிஃபை பண்ண மாட்டுறாங்க? வை BS2வில் இருக்கா, BS4ல் இருக்கா, BS6 வெஹிக்கிளில் இருக்கா, இந்த வெஹிக்கிளில் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கட்கரி சார் தான் பேசிகிட்டு இருப்பார், ஹைவே மினிஸ்டர். ஆனால் பேசிகிட்டு இருக்கிறது நிறையா எத்தனால் பற்றி. அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது? ஹீஸ் அ ஹைவே மினிஸ்டரில். இன்ட்ரெஸ்ட்டில் தான் ஏமா வந்துச்சு. ஆப்போசிஷனும் நிறையா சொல்கிறாங்க. அவங்க பையன் எத்தனால் பேஸ்ட் கம்பெனிலேருந்து தான் வச்சிட்ருக்காரு. அவங்க கம்பெனி நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லெவலில் அது 2-3 வருஷத்தில் அதோட ஷேர் ப்ரைஸ் இவ்வளோ மேலே போயிடுச்சுன்னு. கவர்மெண்ட் ஷுட் கம் அவுட் வித் ஃபேக்ட்ஸ், வித் ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ வி ஷுட் ஹாவ் சம் இண்டிபெண்ட் ஏஜென்சி. இதோட E20 இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பழைய வெஹிக்கிள்க்கும் புது வெஹிக்கிள்க்கும் சரியா? ஸோ கவர்மெண்ட் இதை ரோல் பேக் பண்ணுமா? வாய்ப்புகள் கம்மி. இது நம்ம ஜந்தர் மந்தரில் ரீசெண்டாக ஜன்சிலாம் இது பண்ணாங்க இல்லையா, ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி இது கிடையாது. ஏன்னா இத்தனால் ரோல் பேக் பண்ணோன்னா ரொம்ப காஸ்ட் ஆகும். ஏன்னா அந்த ப்ராப்ளமுக்கு கவர்மெண்ட் நீட் நாட் டு ஸ்பெண்ட் மச். பட் ஹியர் ஆக்சுவல் மனி இஸ் யூ கேன் சி ஆக்சுவல் காஸ்ட். அதில் காஸ்ட் இருக்குது. கவர்மெண்ட் இஸ் நாட் கோயிங் டு ரோல் பேக் இட். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்கள் வண்டி எப்படி பார்த்துக்கலாம்? நீங்கள் உங்கள் வண்டி என்ன கவனிக்கணும்னா, முதல்ல மைலேஜ் ட்ராப் ஆகுதா? மைலேஜ் கண்டிப்பாக ட்ராப் ஆகுது. நீங்கள் மைலேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ராப் ஆகும்? நீங்கள் டேஷ்போர்ட் பார்த்துட்ருக்கீங்க அந்த மைலேஜ்க்கு. பட் ஹவு ஆக்சுவலி த மைலேஜ் இந்த கார், ஹவு இட் இஸ் ஃபங்க்ஷனிங். ஸோ ஏன்னா இத்தனாலோட டென்சிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையராக இருக்குது. பட் த கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் எத்தனால் இஸ் லெஸ். ஸோ நீங்கள் எப்படி செக் பண்ணணுன்னா, லைக் ஓல்ட் ஸ்டைல் அபவுட் டு செக் யுவர் மைலேஜ். இது நீங்கள் பெட்ரோல் பம்பில் போயிட்டு பெட்ரோல் ரொப்பும்போது டெல் ஹிம் டு ஃபுல் த டேங்க். ஸோ பெட்ரோல் ஃபுல் பண்ணும்போது அந்த கன் கிளிக்னு மொதல் சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வண்டி 200-300 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் திரும்ப ப்ரிஃபரபிளி அதே பம்பில் வண்டியில் திரும்ப பெட்ரோல் போடுங்க டில் டேங்க் ஃபுல். ஸோ அந்த டேங்க் ஃபுல் ஆகணுன்னே ஜஸ்ட் சி எவ்வளோ பெட்ரோல் போட்டிருக்கீங்க, எவ்வளோ கிலோமீட்டர் போட்டிருக்கீங்க. ஸோ யூ கேன்
அண்டர்ஸ்டாண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆக்சுவல் உங்களோட மைலேஜ் என்ன. பழைய வண்டிக்கு யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் ₹6,000 மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஏறும் பர் இயர். மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அதுக்கு நியர்லி 2000. ஸோ இது மாதிரி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஏறும். இன்னொரு விஷயம் என்ன பார்த்துருக்கோம்னா 3 வாரம் வரைக்கும் வண்டி நிற்கிதுன்னா ஜஸ்ட் செக். ஏன்னா எத்தனாலோட கொஞ்சம் டென்ஸ் ஜாஸ்தி பெட்ரோலோட. ஸோ கீழே உட்காந்துச்சுன்னா ஏன்னா பம்பு கீழேருந்தான் அது வந்து இனிஷியல் சக் பண்ணும். நீங்கள் 3 வாரம் கழிச்சு வண்டி ஓட்டும்போது. ஸோ கீழே உங்களுக்கு கீழே சக் பண்ணும்போது முதல்ல அந்த வாட்டர் கண்டென்ட் எத்தனால் நிறையா போயிடுச்சுன்னா இட் வில் எஃபெக்ட் யுவர் இன்ஜின். ஸோ யூ ஹேவ் டு சி நிறையா நாள் உங்கள் வண்டி 3 வாரம் 4 வாரம் நிற்குதுன்னு ஜஸ்ட் சி வாட் இஸ் த மேனுஃபேக்சரிங் மேனுவல் என்ன சொல்லுது. நீங்கள் அது வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் அ ரீசன் டு புஷ் ஃபார் E20. ஸோ நீத்தி ஆயோகே சொல்லியாச்சு தட் உங்களோட மைலேஜ் ட்ராப் ஆகும். ஸோ அந்த ட்ராப் ஆகிற மைலேஜ்க்கு அந்தளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் இல்லையா. பட் கவர்மெண்ட் இஸ் நாட் இன் அ மூட் டு டூ தட். கார் இண்டஸ்ட்ரியில் நியர்லி 3 crore பீப்புள் ஆர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இன்வால்வ். ஸோ கார் இண்டஸ்ட்ரின்னு கிடையாது, காருக்கு டயர் இருக்குது, டயர் இண்டஸ்ட்ரி. ஸோ காருக்கு கிளாஸஸ் இருக்குது, கண்ணாடி கிளாஸ் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இருக்குது, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஸோ கார் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் எக்கனாமி. ஸோ காரோட சேல்ஸ் ஜாஸ்தி ஆகுனா இல்லை பார்ட்ஸ் நிறையா சேல் ஆகுனா இட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் கவர்மெண்ட் அண்ட் கார் கம்பெனிஸ் ஆஃப்கோர்ஸ். ஸோ இப்போது ரீசெண்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிள், சிஎன்ஜி வெஹிக்கிள் தான் நிறையா சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் சிஎன்ஜியில் கூட பயோகேஸ் பிளண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கூட தகவல் வர ஆரம்பிக்குது. ஸோ கவர்மெண்ட் வில் பி டூயிங் வாட் இட் கேன் டூ. ஜென்சி வந்து அவங்களோட வாட் அஃபெக்டட் தம் அவங்க ஜந்தர் மந்தரில் போனாங்க. ஆனால் மில்லினியல்ஸ் அவங்க முன்னாடியே ஜாபில் டைம் கிடையாது. அவங்க எங்கே போய் நிற்பாங்க, யார்கிட்ட கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு அவ்வளோவா கான்ஃபிடெண்ட்டாக இல்லை வெதர் பீப்புள் கேன் confront the government for E20 the way Gen Z has confronted for them, because அவங்களுக்கு காசு சம்மந்தப்பட்டது கிடையாது. பிகாஸ் E20 ரோல் பேக் பண்ணுறது இட் வில் பி இம்பேக்ட், ஒரு எக்கனாமிக் இம்பேக்ட் இருக்கும், ரொம்ப பெரிய இம்பேக்ட் இருக்கும். ஸோ ஒரு விஷயம் தான், நீங்கள் நிறையா சம்பாரிச்சாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா உங்களோட ரோட் ட்ராவலோட காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகி தான் போகுது, இன்க்ரீஸ் ஆகும், வேறு வழி இல்லை. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.